Hello friends, welcome to Samayal. Manaka சமைக்கலாம் சுவைக்க ருசிக்கலாம். இன்னைக்கு பார்லி அரிசியை வச்சு ஒரு கஞ்சி எப்படி செய்யறதுன்றது இந்த வீடியோல தெளிவா பார்க்கலாங்க. பார்லி அரிசியில எந்த மசாலாவும் சேர்க்காம நம்ம கஞ்சி காய்ச்சி கொடுத்தோம்னா அது ஃபீவர் இருக்கிறவங்க உடம்பு சரியில்லாதவங்க கொடுத்தா ரொம்ப நல்லதுன்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி நீங்க ட்ரை பண்ணலாம். இல்லைன்னா மிளகு, சீரகம், இஞ்சி, பூண்டு இதெல்லாம் சேர்த்து நம்ம கஞ்சியை செஞ்சு குடிச்சோம்னா தினமும் ஒரு டம்ளர் அந்த மாதிரி குடிச்சிட்டு வந்தாலும் உங்களுக்கு வெயிட் லாஸ்க்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குங்க. இதை பவுடராக நம்ம சேர்த்து அரைச்சி வச்சோம்னா ஒரு மாதம் வரைக்கும் உங்களுக்கு கெட்டு போகாது. ஒரு டப்பாவில் போட்டு ஸ்டோர் பண்ணி வச்சுட்டு நீங்கள் தினமும் ஒரு ஸ்பூன் ஒரு டம்ளர் கஞ்சிக்கு அப்படின்ற அளவுக்கு நீங்கள் எடுத்து கஞ்சி காய்ச்சி சேர்த்து நீங்கள் குடிச்சிட்டு வரலாம். இந்த மாதிரி தினமும் குடிக்கிறதுனால உங்களுக்கு வெயிட் லாஸ் எது பண்ணணும்னு நினைக்கிறவங்களுக்கு நல்ல ஒரு பெனிஃபிட்டாக இருக்கும். வாங்க எப்படி செய்யறதுன்னு இந்த வீடியோவில் போயிட்டு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி சசி சமையல் இதற்கு சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. மறக்காம பெல் பட்டன் அழுத்தி ஆல் ஓகே கொடுங்க. அப்பதான் நான் போடுற வீடியோ உடனுக்குடன் உங்ககிட்ட வந்து சேரும். ஃபர்ஸ்ட் ஒரு பேன் எடுத்துருங்க. பேன் நல்லா சூடாகட்டும். இதுதாங்க பார்லி அரிசி. இது உங்களுக்கு எல்லா மளிகை கடையிலையும் உங்களுக்கு கிடைக்குங்க. பேன் நல்லா சூடு ஏறினதும் ஸ்டவ்வை லோ ஃப்ளேமில் இல்லை மீடியம் ஃப்ளேமில் மாற்றி வச்சுக்கோங்க. இது மெதுவாக அப்படியே வறுத்து கொடுத்துக்கோங்க. வறுக்கும்போது கூடவே ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு சீரகம் சேர்த்துக்கலாங்க. கூடவே மிளகு ஒரு அரை ஸ்பூன் சேர்த்துக்கலாங்க. இப்போ இடைவிடாமல் கலந்து விட்டுட்டே வாங்க. மீடியம் ஃப்ளேம் வச்சு நல்லா வறுந்து வரட்டுங்க. பார்லி அரிசியை வறுக்கிறதுக்கு முன்னாடி நல்லா சுத்தம் பண்ணி எடுத்துக்கோங்க. இந்த அரிசியை நம்ம கஞ்சி செஞ்சு குடிக்கிறதுனால இதில் பல நுண்சத்துக்கள் நம்மளுக்கு கிடைக்குதுங்க. தினமும் 2 டம்ளர் இது குடிச்சிட்டு வர்றதுனால உங்களுக்கு நல்லாவே வெயிட் லாஸ் ஆகுங்க. எந்த ஒரு சைடு எஃபெக்டும் இல்லை. இந்த சீரகம், மிளகு இது எல்லாமே உங்களுக்கு வெயிட் லாஸ் பண்ணுறதுக்கு ஒரு ஹெல்ப்பாக இருக்கும். கூட சேர்ந்து உங்களுக்கு இந்த ஸ்மெல் பிடிக்காது அப்படின்னு நினைக்கிறவங்க நீங்கள் அவாய்ட் பண்ணிக்கோங்க. இது கஞ்சி குடிக்கும் போது அந்த சீரகம், மிளகுடைய வாசனை கொஞ்சம் நல்லா இருக்கும்ன்றதுனால நான் சேர்த்துருக்கேன். இன்னும் நம்ம இஞ்சி, பூண்டுலாம் கூட சேர்க்க போகிறோம். அது சேர்க்கறதுனாலையும் உங்களுக்கு இந்த வெயிட் லாஸ் பண்ணுறதுக்கு கொஞ்சம் ஹெல்ப்பாக இருக்கும். ஜுரம் அடித்தாதான் கஞ்சி செஞ்சு குடிக்கணும்னு இல்லைங்க. வாரத்தில் 2 நாள் நீங்கள் குடிக்கலாம். வெயிட் லாஸ் பண்ணணும்னு நினைக்கிறவங்க தினமும் 2 டம்ளர் குடிச்சிட்டு வரலாம். உங்களுக்கு எந்த வித சத்து குறைபாடும் இல்லாமல் வெயிட் லாஸ் ஆகும். இடைவிடாமல் இந்த மாதிரி ஒரு 5 நிமிஷம் நல்லா வறுத்தாச்சுங்க. நல்லா நிறம் மாறி நல்லா மணமாக வருதுங்க. இதுதான் சரியான நேரம். இப்போ ஒரு பேருக்கு மாற்றிட்டு ஆற வச்சுருக்காங்க. ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இது நல்லா ஆறி வரட்டுங்க. இப்போ சூடெல்லாம் நல்லா குறைஞ்சிருச்சுங்க. நல்லா ஆறிடுச்சு. இப்போ ஒரு மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கலாம். மிக்ஸி ஜாரில் சேர்த்து நல்லா நைஸாக அரைச்சி கொண்டு வரலாம். இப்போ நல்லாவே அரைச்சி கொண்டு வந்தாச்சுங்க. நல்லா நைஸாக அரைச்சாச்சு. இப்போ இது ஒரு பக்கம் இருக்கட்டும். இப்போ ஒரு டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம் ஒரு பாத்திரத்தில். ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நம்ம அரைச்சி வச்சுருக்க பார்லி அரிசி பவுடரை சேர்த்துக்கலாங்க. சேர்த்துட்டு நல்லா கரைச்சி விட்டுக்கோங்க. கட்டி இல்லாமல் நல்லா கரைச்சி விட்டுக்கோங்க. தண்ணி சூடு ஏறிச்சுன்னா உங்களுக்கு கட்டிப்பட்டு போகும். அதனால் தண்ணி சூடு ஏறதுக்கு முன்னாடியே நல்லா இந்த மாதிரி கரைச்சி விட்டுக்கோங்க. நல்லா கரைஞ்சிருச்சு கட்டி இல்லாமல். இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணிக்கலாங்க. இப்போ கருப்பாக தெரியறதெல்லாம் அந்த மிளகு நம்ம சேர்த்தோம் இல்லைங்களா, அதுதாங்க. இப்போ நீங்கள் நல்லா கலந்து விட்டுட்டே வாங்க. இல்லைன்னா உங்களுக்கு அடியில் மாவு மாதிரி அடி பிடிச்சிடும். கஞ்சி நல்லா கொதிச்சு வர வரைக்கும் நல்லா கலந்து விட்டுட்டே இருங்க விடாமல். கூடவே ஒரு 3 பல்லு பூண்டுங்க நல்லா தோல் வச்சு இந்த மாதிரி பொடியாக கட் பண்ணி சேர்த்துருங்க. இதுவும் கூட சேர்த்து இப்போ பூண்டு மட்டும் இல்லாமல் இஞ்சி ஒரு சின்ன துண்டு பொடியாக அந்த மாதிரி கட் பண்ணி சேர்த்துருக்கேங்க. நீங்கள் துருவி கூட சேர்த்துக்கலாம்.
இந்த இஞ்சி பூண்டு உங்களுக்கு வெயிட் லாஸ் பண்ணுறதுக்கு நல்லா ஹெல்ப்பாக இருக்குங்க. உங்களுக்கு இந்த வாசனை பிடிக்காதுன்னா நீங்கள் சேர்க்க வேண்டாம். ஒரு 4 கருவேப்பிலை இலையும் கூட சேர்த்துக்கலாங்க. நல்லா ஒரு வாசமாக இருக்கும். கூடவே ஒரு இரும்பு சத்தும் கிடைச்ச மாதிரி இருக்கும். பாருங்க, இப்போ கொதிக்க கொதிக்க கட்டிப்பட ஆரம்பிக்குது. இந்த கஞ்சிக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாங்க. நீங்கள் உங்கள் டேஸ்ட் அளவுக்கு சேர்த்துக்கோங்க. நான் ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துருக்கேங்க. கொதி வர ஆரம்பிச்சிருச்சு. இப்போ லைட்டாக தாங்க வந்திருக்கு. இப்போவே நல்லா உங்களுக்கு கட்டிப்பட்டு வந்துருச்சு பாருங்க கஞ்சி. இப்போ நல்லாவே கொதிக்க ஆரம்பிச்சிருச்சுங்க. இந்த மாதிரி ஒரு 5 நிமிஷம் கொதிச்சா போதுங்க. நல்லாவே வெந்து செட் ஆயிட்டு வரும் உங்களுக்கு. மிச்சம் இருக்கிற பார்லி பவுடரை, அரைச்சி வச்சிருக்க பார்லி பவுடரை ஒரு பாட்டிலில் இந்த மாதிரி போட்டு ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு வேணுன்ற சமயத்தில் இந்த மாதிரி நீங்கள் கஞ்சி செஞ்சு குடிச்சுக்கலாங்க. இந்த மாதிரி ஸ்டோர் பண்ணி வச்சா உங்களுக்கு கெட்டும் போகாது. அவ்வளோதாங்க. இப்போ கஞ்சி சூப்பராக ரெடியாகி வந்துருச்சுங்க. நல்லா உங்களுக்கு பூண்டெல்லாம் நல்லா வெந்து வந்திருக்கு. நல்லா செட் ஆயிடுச்சு. இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணி